Dear students, welcome to Max with Udaya. Unit 7 CBSE 5th 7.1 5th sum பார்க்க போறோம். Find the antiderivative of sin 2x minus 4 e power 3x பார்க்க போறோம். அப்போ we know that நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த sin கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே வந்து cos 2x எடுக்கணும். ஏன்னா sin 2x கொடுத்துருக்காங்க, அதுக்கு cos 2x எடுத்தால் தான் ஆன்டிடெரிவேட்டிவ் போட முடியும். அப்போது டேஷ்னா டெரிவேட்டிவ் காஸ் டூ எக்ஸ் போடுங்க, சைன் வந்தால் காஸ் டூ எக்ஸ் போடுங்க. இங்கே சி வரதுனால ஆன்சரில் மைனஸ் வரும். மைனஸ் காசை பண்ணால் சைன் 2x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். திருப்பி இந்த 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × 1 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த -2 இருக்குது, அதை அப்படியே கீழே தள்ளுங்க. மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். 1/-2 அந்த மைனஸை நம்ம மேலே கூட்டலாம். இந்த காஸ் 2x ஓல் டேஷ், டேஷ்னா டெரிவேட்டிவ். இங்கே என்ன இருக்கும்? சைன் 2x இருக்கும். அதாவது இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ இந்த சைடில் வரும். ஓகேங்களா? கரெக்டாக வந்துச்சு. இப்போது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இதான் வேணும். அப்போ இந்த ரெண்டு பக்கமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. சைன் 2x இஸ் ஈக்குவல் டு, அப்படி எழுத சொல்ல -1/2 உள்ளே கொண்டு போயிடுங்க, ப்ராக்கெட் உள்ள -1/2 காஸ் 2x ஓல் டேஷ் அப்படின்னு போடுது. ஓகேங்களா? இதை ஒரு சைடு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த சைடு என்ன? 4e பவர் 3x கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? 4 வேணுமா? அப்போ we know that, அப்போ நம்ம 4 தேவையில்லை, இந்த e பவர் 3x மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரைட். அப்போது e பவர் 3x வந்தால் e பவர் 3x ஓல் டேஷ் அப்படின்னு எடுத்துங்க. டேஷ்னா டெரிவேட்டிவ். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்னது? e பவர் 3x பண்ணால் e பவர் 3x, திருப்பியும் இந்த 3x பண்ணால் 3 × 1, 3 × 1 3, அதை அப்படியே கீழே தள்ளிட்டா 1, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1/3 e பவர் 3x ஓல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு e பவர் 3x அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போது நம்மளுக்கு e பவர் 3x தான் இங்கே வேணும். தேர்ஃபோர் e பவர் 3x இஸ் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் எடுத்து சொல்ல இது 1/3 உள்ள கொண்டு போயிடுங்க. 1/3 e பவர் 3x ஓல் டேஷ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆனால் கொஸ்டின்ல இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டு பக்கம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4 e பவர் 3x is equal to 4 × 1 4, 4/3 e பவர் 3x ஓல் டேஷ் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இது ஒரு ஆன்சர் ஒன்று கிடச்சிச்சு, இது ஒரு 2 ஆன்சர் கிடச்சிச்சு. அந்த ரெண்டுத்தையும் இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சர் என்ன பண்ண சொல்கிறாங்க? மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் sin 2x minus 4 e பவர் 3x இதனுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு sin 2x வேல்யூ இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ போடுங்க. போட்டால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -1/2 காஸ் 2x ஓல் டேஷ் போட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கு போட்டால் -4/3 e பவர் 3x ஓல் டேஷ் அப்படின்னு போட்டு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கும் டேஷ் இருக்குது, இதுக்கும் டேஷ் இருக்குது. இப்போ காமனாக எல்லாத்துக்கும் சேர்த்து போடுங்க. -1/2 cos 2x -4/3 e பவர் 3x ஓல் டேஷ் அப்படின்னு காமனாக போட்டோம். இப்போ இங்கே நமக்கு தேவையான ஆன்சர் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ உடனே நம்மளுக்கு என்ன வேணும்? ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் sin 2x minus 4 e பவர் 3x is equal to, இதை உள்ளே இருக்கிறது மட்டும் இங்கே எழுதுங்க. அப்போ -1/2 cos 2x minus 4/3 e பவர் 3x. Thank you, student.